இந்த மாதிரி உங்களுக்கும் தண்ணிக்குள்ளேருந்து ஒரு மீன் வெளில விழுந்துருச்சு அப்படின்னா உடனே செத்து போயிடுச்சுன்னா தூக்கி போட்டுருவேன்னா அது உடம்பே விரைச்சி போயிருந்தாலும் பரவாயில்ல, தண்ணிக்குள்ளே போட்டு பாருங்கள். செதில் வந்து துடிச்சிச்சு அப்படின்னா உயிர் இருக்குன்னு தான் அர்த்தம். ஒரு சில மீன்லாம் வந்து விழுந்து கொஞ்ச நேரம் தான் இருக்குது அப்படின்னா காஞ்சி போயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே போட்டால் ஓட ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி இருக்கலாம். இல்லாட்டி ரொம்ப நேரம் ஆனால் வந்து செதில் மட்டும் துடிச்சு இறக்குற மாதிரி இருக்கலாம். இப்போ இந்த மீன் பாருங்கள், உள்ளே வெளில விழுந்து காஞ்சு கருவாடாயிருச்சு. ஆனால் தண்ணிக்குள்ளே போட்டுன்னா வந்து செதில் துடிக்குது. அதே மாதிரினா கொஞ்சம் கொஞ்சமாக நகருது. ஆனால் இந்த மீன் வந்து கடைசி வரைக்கும் பிழைக்கல. ஆனால் ஏன்னா ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னா பிழைக்கல. ஆனால் உங்களுக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா, மீன் வந்து வெளில குதிச்சிருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து தூக்கி போட்டுறாமல் ஃபஸ்ட் தண்ணிக்குள்ளே போட்டு பாருங்கள் உயிர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. அப்புறம் கொஞ்சம் மருந்து இருக்குது பார்த்தீங்களா, வாயிலேருந்து கூட பபுள்ஸ் வருது பாருங்கள். கொஞ்சம் வந்து ஏதாச்சும் மருந்து, அக்வாட்டிக் மருந்து ஏதாவது ஊற்றிட்டு ஏர் மோட்டர் வந்து ரொம்ப லைட்டாக போட்டுருங்க. ரொம்ப மினிமமாக போட்டு விட்டிங்கன்னா அது பிழைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னா உடனே தூக்கி போட்டுற வேணாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டுருங்க. இது மாதிரி மீனவரை பற்றி டெய்லி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பல் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.